சென்னை மாநகராட்சியின் 200 வார்டுகளிலும் தூய்மை பணியாளர்களுக்கு ஓய்வறைகள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற விழாவில் சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளையும் இலவச உணவு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். தூய்மை பணியாளர்களுக்கு உணவு கொண்டும் செல்லும் வாகனங்களையும் அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், தூய்மை பணியாளர்கள் செய்வது வேலை அல்ல என்றும் அவர்கள் செய்வது சேவை என்றும் குறிப்பிட்டார். தூய்மை பணியாளர்களுக்காக நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின், அவர்களுடைய நலன்களை காப்பது அரசின் கடமை என்று கூறினார். சென்னை மாநகராட்சியின் 20 வார்டுகளிலும் தூய்மை பணியாளர்களுக்கு ஓய்வறைகள் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இரவு பகல் பார்க்காம நீங்க உழைக்கிறீங்க. ஆனா உங்களுக்குன்னு தனியா ஓய்வறை இல்லைன்னு பலரும் கவலைப்படுறதா எனக்கு செய்தி வந்துச்சு. பல பேர் இடத்துல சொன்னாங்க. அதனால இந்த நிகழ்ச்சி மூலமா ஒரு அறிவிப்பை வெளியிட விரும்புகிறேன். பெருநகர சென்னை மாநகராட்சியோட 200 வார்டுகளையும் தூய்மை பணியாளர்களுக்காக பிரத்யேகமாக 300 சதுர அடி அளவில் உடை மாற்றும் அறை, கழிப்பறை உள்ளிட்ட வசதிகளோடு ஓய்வறைகள் கட்டப்பட்டு அது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முதலமைச்சரின் உணவு திட்டம் வருகிற டிசம்பர் 6ஆம் தேதி முதல் அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும்.